இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மகாநதி சீரியலில் நம்மளும் அடிக்கடி சொல்லியிருக்கோம் என்னன்னா, கங்கா குமரன் டிசர்வ்ஸ், அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய தேவைப்படுது அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களும் நிறையவே கஷ்டப்பட்டுருக்காங்க. வாழ்க்கையில் பெருசாக எதுவும் ஒரு அச்சீவ்மெண்ட் சாதனை அப்படின்னு அவங்களுக்கு இருந்ததே இல்லை. ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. எல்லா தடவையுமே கடைசியில் கங்கா என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம ஏன் காவேரி மாதிரி நம்ம வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு குட்டி ஏக்கம் பொறாமையும் அவங்க மனசை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் அவங்கள்ட்ட கோவப்பட்டதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கோவப்படுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிற மாதிரி இவங்களும் முன்னேற மாதிரி விஷயங்கள். ஏன்னா குமரன் நிஜமாகவே ரொம்ப நல்ல பையன், நல்ல ஒரு மனிதர், நல்ல நடிக்கிற கமருதனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக நடிக்கிறாரு. பல 2 கங்கா மாறினாலுமே இப்போ பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் அதுக்கு சூப்பராக செட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கப்பலுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு ஸ்கோப் காமிக்கலாம். ஏன்னா இவங்க நல்லா ஏற்றிட்டே போனால் தான் கடைசியில் குமரனை பற்றி உண்மை, அவர் தான் பணத்தை தொலைச்சாருங்கிற உண்மை தெரியும் போது எப்படி குடும்பத்துக்குள்ளே சண்டை வரப்போகுதுங்கிறது வேறு இன்னும் பீக்காக போகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்பயும் சூப்பரான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காம்படிஷனில் கங்காவையும் குமரனையும் நிவின் ஒரு ஊக்கப்படுத்தி, நீங்களே கலந்துக்கோங்க, உங்களுக்கு மாடலுக்கு 10,000 தர முடியாது, சரி ஓகே தர வேணாம், நீங்கள் 2 பேர் நடந்தால் என்ன, உங்கள் 2 பேர் அளவில் தானே செஞ்சீங்க, இப்போ திடீர்னு ஒரு மாடலை கூப்பிட்றீங்க, கூப்பிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை போட்டு விட்றீங்க, ட்ரெஸ்ஸு கரெக்டாக அவங்க ஃபிட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, ட்ரெஸ்ஸுக்கு தான் அந்த மார்க்கே போட போகிறாங்க, மாடல் நடந்து வரவங்க கரெக்டாக போட்டு வரல அப்படின்னா ட்ரெஸ் சரியில்லையோ அப்படிங்கிற என்ன வந்துடும்ல. அதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் 2 பேர் நடங்க அப்படின்னு சொல்லி நடக்க வைக்க போகிறாரு. ப்ராக்டிஸ் எல்லாம் நிவின் கொடுத்து இப்படி நடங்க அப்படி நடங்க. ஏன்னா யூஸ்வலாக குமரன் நடக்கிறது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி சோகமாக, எப்பயுமே கொஞ்சம் ஒரு டயர்டாக நடக்கிற மாதிரி நடப்பார், சொங்கியாக நடக்கிற மாதிரி நடப்பார். அதை மாற்றி ஒரு ஆட்டிடியூடோட கெத்தாக நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி விட்டுறாரு நிவின். ஸோ நிவினோட உதவி இந்த குடும்பத்துக்கு நிறையவே இருக்குங்கிறது உண்மை. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து காவேரின்னு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமும் இன்னமும் இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணுறாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்க. இப்போ அவன் தான் கிளம்பிட்டாங்க, கங்கா குமரன் கூப்பிட அவங்க தான் கிளம்பி போயிட்டாங்களே, அவங்க பேரே கூப்பிட்றாங்க நக்கலாக. இப்போ விஜய் பதில் சொல்லிகிட்டு இருக்கும்போதே விஜயே ஷாக் ஆக போகிறாரு. ஏன்னா ஓனர்ஸே இவங்க தான், இவங்களே மாடலாக வராங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம அக்காவா அப்படின்னு இவங்க ஷாக்காக, உங்கள் அக்காவா இவங்க ஷாக்கா அப்படின்னு இவர் ஷாக்காக. பார்த்தா 2 பேரும் கெத்தாக சூப்பராக ஸ்டைலாக வராங்க. கங்காவும் குமரனும் நடந்து அப்படியே ஒரு சிரிச்ச முகத்தோடு நடந்து அந்த ட்ரைனிங்கை அப்படியே உள்வாங்கிட்டு நடந்து வராங்க. நடந்து போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா யார் வின்னருங்கிற அனௌன்ஸ் பண்ணுறதே யாருன்னு பார்த்தா விஜய் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு. விஜய் மேடைக்கு போய் கடைசியில் கங்கா பொட்டிக் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணோன்னே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. விசில்லாம் அடிக்கிறாங்க காவேரி, நிஜமாவே இந்த தடவை சந்தோஷமாக. ஸோ கட்டியெல்லாம் பிடிச்சி கடைசியில் அந்த ஹாப்பினஸோட இவங்க பெஸ்ட் கப்பலாக பெஸ்ட் மாடல்னு இது அவார்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு பாட்டிக்கிட்டே எல்லாத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் நிவின் தான் நடக்க சொன்னாங்க. கங்கா கொடுத்த ஒரு உற்சாகம் தான் காரணம், கங்கா என் மேலே நம்பிக்கை வச்சிருந்தா குமரன் சொல்ல. அதே மாதிரி வீட்டில் இவங்க நடந்து காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி கண்டிப்பாக டான்ஸே ஆடிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் காரில். பார்த்தீங்களா எங்கள் அக்காவையும் மாமாவையும் எவ்வளோ கிண்டல் பண்ணீங்க, அவங்களோட திறமை என்றைக்கும் ஜெயிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு திறமை ஜெயிக்குங்கிற விஷயத்தை பற்றி பேச ஒரு பக்கம் ஓகே அப்படின்னு விஜய்க்கு தோணாலும் கூட விஜய்க்கும் ஆச்சரியமாக தான் இருக்க போகுது. பரவாயில்ல, இவங்கெல்லாம் டேலண்டடாக தான் இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட இப்போ அடுத்து நடக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அங்கே 5 லட்ச ரூபா ஸ்பான்சர்ஷிப் கொடுத்ததுக்கு இவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்கிறது ஒன்று, இதுக்கப்புறம் இவங்களுக்கு எப்படி கான்ட்ராக்ட் வரப்போகுதுங்கிறது ஒன்று, இன்னொன்று அதை வச்சு இவங்களுடைய விஜயோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு என்னென்ன ஆர்டர் வரப்போகுது. அங்கே பார்த்தோம் ஆர்டர் வர, நான் சொன்னேன்ல 5 லட்சம் கொடுத்ததுக்கு இப்போ எவ்வளோ லாபம் வந்திருக்கு பாருங்க அப்படின்னு காவேரியும் சந்தோஷமாகிற சம்பவங்கள்லாம் நடக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க